ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டும் ஆஸ்ட்ரல் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் ஏன் அவங்களோட ஆன்ம உலகிற்கு திரும்ப அவங்களோட வீட்டுக்கு போகாமல் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம வளர வளர அதுவும் நம்ம கூட சேர்ந்து வளருமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரே விஷயம் என்னென்னா அதோட கைடன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மசில்லாம் ஜிம்முக்கு போய் நம்ம அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கர் பண்ணுற மாதிரியும் அதே சேம் பேட்டர்னில் இதையும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அதை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் நம்மளோட சப்கான்ஷியஸை நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன வயசில் பிறக்கும் போதே சில குழந்தைங்க ரொம்ப ஞானவானாக இருப்பாங்க. நிறைய திருஞான சம்பந்தர் போல் சில குழந்தைங்க ரொம்ப அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்ட் அவங்களுக்குலாம் பிறக்கும்போதே அந்த பிறப்பிலேயே அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெலிம் 7 ஸ்டேஜ் 9 இருக்கக்கூடிய அந்த பிறப்பாக தான் இருக்கும் அவங்க மாதிரி ஆட்கள் எல்லாம். ஸோ நீங்கள் குழந்தையாக இருக்கும்போதே யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும். சில நல்ல விஷயங்கள் நீங்கள் அப்போவே ஆரம்பிக்கும் போது அவங்களோட வாழ்க்கை நல்ல பாதையில் பதிஞ்சு அமைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த குழந்தைங்களோட பிறந்து இந்த பூமிக்கு வரும்போது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டும் சரி, இந்த புத்தியில் எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது, ரொம்ப கிளியராக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போட்டு அந்த குழந்தைங்களை சொல்லி கொடுத்து நல்ல விதமாக வளர்த்திங்கன்னா அது அவங்களோட ஃப்யூச்சரில் ரொம்ப அழகாக சரியான பாதையில் நிற்பாங்க. ஸோ எப்போ நீங்கள் அந்த சப்கான்ஷியஸ் சரியான பாதையில் நிற்கணும்னா அது சின்ன வயசுலேயே அது நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம கூட இங்கே வாழ்ந்து அந்த மரணித்த முன்னோர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாருமே நம்ம இந்த ஆன்ம உலகத்தில் இந்த பூமியில் நம்ம வாழும்போதே அவங்க கூட நம்மளால் பேச முடியுமா, கம்யூனிகேட் பண்ண முடியுமா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. அது எப்படி நடக்குது அப்படின்றத மறுபடியும் நமக்காக இன்னொரு தடவை அவங்க சொல்கிறாங்க. எப்படின்னா நம்மளோட கனவுகளற்ற அந்த நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் கண்டிப்பாக நம்மளோட அந்த ஃபிசிக்கல் மைண்ட் எதுவுமே புத்தி வேலை செய்யாது, உடம்பு நகராமல் அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு டெட் பாடி மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போம். எந்த கனவுகளுமே இல்லாமல் அடித்து போட்ட மாதிரி தூங்குனாவா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஆன்மா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட கைடன்ஸ் படி மெதுவாக அந்த பாடியை விட்டு அந்த ஆஸ்ட்ரல் லெவலில் போய் நம்மளோட முன்னோர்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயமோ இல்லை கன்ஃபியூஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நமக்கு கிளாரிட்டி வேணும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ அவங்கக்கிட்டேருந்து சொல்யூஷன் கிடைக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைடா, அப்படி பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்குறதே நமக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்த ஆன்ம உலகிற்கான இந்த பயணம் அப்படின்றது நம்ம புத்தியில் போயிட்டு வந்ததுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் முழுசாக நம்ம புத்தி எந்த ஒரு வேலையும் செய்யாது. ஸோ எந்த ரெக்கார்டு பதிவும் அதை பற்றி போயிட்டு வந்ததுக்காக இருக்காது. ஒரே விஷயம் நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னா அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம எந்திரிக்கும் போது கொஞ்சம் அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி எந்திரிப்போம். யாரோ டப்புன்னு அடித்து ஏன்னா அந்த பாடி ரிட்டர்ன் ஆகுது, அந்த பாடிக்குள்ளே அந்த ஆன்மா திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு சின்ன ஜர்க் இருக்கும். அதைத்தான் நம்ம அது மாதிரி அந்த ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது நம்ம உணர்வோம். அதுக்கப்புறம் எழுந்த பிறகு நமக்கு ஒரு கிளாரிட்டி, மைண்ட் கிளாரிட்டி இருக்கும். எப்படின்னா ஓகே இவ்வளோதான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த ஆஸ்ட்ரல் ஃபார்மில் அவங்க ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்கள நம்ம இந்த பூமியில் வாழும்போதே போய் பார்த்துட்டு வந்ததுக்கான ஒரு சின்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சாகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்கிற நாள் நரகம் ஆகிடும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே நம்ம எப்போ இறக்க போகிறோம், எந்த விதமாக நம்மளோட மரணம் இருக்கும் அப்படின்றதையும் நமக்கான 3 டியூ டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த உலகத்துக்கு நம்ம உடம்பெடுத்து வருவதற்கு முன்னே இதெல்லாம் தீர்மானித்து தான் வந்திருப்போம். நம்ம எப்படி வாழ போகிறோம், எந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம பிள்ளையாக பிறக்க போகிறோம் அப்படின்னு எல்லாமே முடிவு பண்ணிட்டு தான் வருவோம். இது எல்லாமே எங்கே இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் மட்டும்தான் இருக்குங்க. நம்மளோட ஃபிசிக்கல் மைண்ட் ஆகிய புத்தியில் இதை பற்றின எந்த ஒரு அறிவும் நமக்கு இருக்காது. அறிவுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் பூமிக்கு வந்த பிறகு மட்டும்தான் அந்த புத்திங்கிறது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். மற்றபடி மரணம் அப்படின்றது இந்த 3 டியூ டேட் தவிர மற்றபடி வேறு எதுலையாவது நமக்கு மரணம் வரும் அப்படின்னா எதிர்பாராத விதமாக ஒரு கொலையோ இல்லை சூசைட் பண்ணி வைப்பாங்க சில பேர். அதன் மூலமாக வரதெல்லாம் இந்த 3 டியூ டேட்டில் வராது. அதெல்லாம் எதிர்பாராத விதமான மரணம். ஆனால் அப்பயும் அவங்கள அழகாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆன்ம உலகத்துலேருந்து அவங்களோட ஆன்ம குரு மற்ற எல்லாரும் வந்துடுவாங்க.
ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கும் போதே சில பேர் இந்த ஹையர் சோல்ஸ்லாம் இருப்பாங்க, ரெலிம் 7லேருந்து வந்தவங்கெல்லாம் வந்து இந்த பூமியில் வாழும்போது தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்கிறத கேட்கலன்னா ஃபைனலாக நேராக சப்கான்ஷியஸ் மைண்ட் நேராக ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்க ஹையர் அத்தாரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே இவனை என்னால் அந்த பூமியில் வச்சு மேய்க்க முடியாது, நீங்கள் அவங்கள கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்னடா அது இங்கேருந்து வந்து மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்குலாம் தோணும். ஆக்சுவலாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளை கார்டியன் மாதிரி நம்மளை சேவ் பண்ணுற மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாரும் நம்மளை சேவ் பண்ணவே முடியாதுங்க. சரி, ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் வரும்னா, இந்த ரிலீம் 7ல் 6ல் இருக்கிறவங்க அப்படிலாம் அந்த தப்பு பண்ணி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமான நரகம் போன்ற கீழ்நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாகத்தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அவங்களுக்கான நேரத்தை இந்த 3 டியூ டேட்டில் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்கள வந்து அனுப்பி வச்சுருவாங்க இந்த பூமியை விட்டு. இது எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு இது கிடைக்காது. ரெலீம் 5க்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ ரெலீம் 7ல் இருக்கவங்க தப்பு பண்ணால் அவங்க அதை விட ஒரு படி கீழே ரெலீம் 6ல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிலையில் அவங்க போய் ஆன்ம உலகத்தில் மரணத்துக்கு பிறகு வரலாம். இதே 6க்கு கீழே போனால் 5க்கு. ஆனால் 5ல் இருக்கவங்க தப்பு பண்ணும்போது அதுக்கும் கீழே போகும்போது 4, 5, 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நரகம் போன்ற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. திரும்பி அவங்களால பூமிக்கு போய் மேல்நிலை வருவது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் மேல்நிலையான ஆன்மாக்கள் பூமிக்கு போகும்போது அவங்க மரணத்தை எந்த விதமாக அணுகுவாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்தல் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். இதனால தான் வந்து இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கான விஷயம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன தான் ஒரு ஆளுக்கு சொன்னாலும் அதை கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, நான் என் புத்தி சொல்கிறது என் ஆசைப்படி தான் நடப்பேன் அப்படிங்கும்போது அது சொல்லி சொல்லி பார்த்துட்டு சப்கான்ஷியஸ் மைண்டு டயர்டாகி அது பாட்டுக்கு போயிடுங்க. ஆனால் இது எப்போ நம்மளுக்கு இன்னும் ரொம்ப டேஞ்சராக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களோட மரணத்தில் தான். ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம வாழும்போது புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மரணம் அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்க முடியாததாகவும், அதன் பிறகு நம்ம ஒரு ஆஸ்ட்ரல் லெவலில் தான் இருப்போம். இந்த பூமியில் மரணம் வந்த பிறகு அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த ஆஸ்ட்ரல் லெவலில் தான் இருப்போம். அதுக்கப்புறமாட்டி தான் நம்மளை ஆன்ம உலகத்துக்கு போவோம். இந்த பேய் பிசாசு அப்படின்னு சொல்கிற அந்த ஆன்மாக்கள் எல்லாருமே எப்படின்னா இந்த ஆஸ்ட்ரல் லெவலில் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக உண்மையான பேர் அவங்களுக்கு பேய் பிசாசு கிடையாது. இந்த பூமியில் இருக்கவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வச்சுக்கிட்ட பேர் தான் பேய் பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாக்கள் அந்த பூமியில் வாழ்கிற போது அந்த வாழ்க்கையில் தப்பு செஞ்சவங்க, அதிகமான பாவம் செய்தவங்க இந்த பூமியை விட்டு நகர்வதற்கு அவங்களுக்கு மனசு வராது. அந்த உலகத்துக்கு மேலே அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மேலே அவங்க கூட இருந்தவங்க மேலே வந்து ரொம்ப பற்றுதல் அதிகமாயிட்டு சொத்து பத்து இதை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக அந்த எண்ணெய் பதிவுகளோடையே நிற்பாங்க. உடம்பு இல்லாட்டியும் அந்த உடம்பை வந்து எடுத்துக்கணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜினால் அவங்க அதே இடத்துல ஆஸ்ட்ரல் ஃபார்மில் நிற்க அவங்களோட கர்ம பதிவுகள் அதிகமாக அவங்களால ஆன்ம உலகத்தில் ஒரு நல்ல இடத்துல போய் இறங்கவே முடியாது. ஒரு நல்ல படிநிலையிலையும் அவங்களால நிற்கவே முடியாது. அதனால் வாழும்போது நீங்கள் என்ன விதமாக வாழ்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் இது தான். ஆனால் இந்த ஆஸ்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருமே நெகட்டிவ் சோல்ஸ் தானா அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. இந்த நல்ல ஆன்மாக்கள்லாம் இந்த பூமிக்கு வந்து இந்த ரெலீம் 7ல் இருக்கக்கூடிய அந்த ஹையர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏன் இந்த பூமிக்கு வந்தோம் தெரிஞ்சு தான் வந்திருப்பாங்க. வந்த பிறகு மரணத்திற்கு பிறகு விட்டால் போதும் சாமின்னு நேராக எங்கே போய் லேண்ட் ஆவாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்ம உலகத்தில் அவங்களோட உண்மையான வீட்டுக்கு தான் போய் நிற்பாங்க. போதும் நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு. மற்றபடி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம எவ்வளோக்கெவ்வளோ புறக்கணித்தோம் வாழும்போது நம்ம உள் மனசு சொல்கிறத உள்ளுணர்வு சொல்கிறது கேட்காம நியாய தர்மத்தின் படி நிற்காமையும் நம்மளோட கடமைகளை சரியாக செய்யாமையும் நம்ம வாழும்போது அந்த மரணம் அதற்கான தீர்வை அப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிடும். மரணத்திற்கு முன்னரே நம்மளால் அதை உணரவும் முடியும். ஸோ அவங்கள தான் அந்த நெகட்டிவான சோல்ஸ் அந்த ஆஸ்ட்ரல் ஃபார்மில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆன்ம உலகத்திற்கு அவங்களால போக முடியாது. திரும்ப அவங்களால இந்த பூமியில் அந்த உடம்பையும் எடுக்கவும் முடியாது. இதுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு நரகம் போன்ற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. இந்த லோ லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஆஸ்ட்ரல் ஃபார்மில் இருக்காங்களா, அவங்களோட மரணம் நிகழும் போதும் இவங்கள கூப்பிட்றதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்றதுக்கு ஒரு குரூப் ஆஃப் சோல்ஸ் அங்கேருந்து வருவாங்க. வந்துட்டு இவங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து அவங்களுக்கு ஒரு மெயினான ஒரு வேலை மாதிரி கொடுப்பாங்க. யார் இந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்னா ரெலீம் 4 அந்த ஸ்டேஜ் 5ல் இருக்கக்கூடிய ரெலீம் 5ல் இருக்கக்கூடியவங்க இங்கே வருவாங்கங்க.
ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறாங்க ரிலீம் ஃபைலில் இருக்கவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இது ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து ஒரு ப்ராக்ரஸில் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், இன்னும் நிறைய மனசு மாறணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தவங்கள பார்த்துட்டு நம்ம ஒரு தவறு செய்யக்கூடாதுன்னு கற்றுக்குவோம்ல, அதே போல் தாங்க இங்கேயும். ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களோட அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹையர் குட் சோல் கிட்ட வந்து முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தவறான இருக்கக்கூடிய இந்த பூமியில் வாழ்ந்த அந்த சோலை பத்திரமா அவங்க திரும்ப கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எந்த ஆன்ம உலகத்தில் எந்த லெவல் வந்து சரியாக வருதோ அங்கே கொண்டு போய் அவங்கள நிறுத்தணும் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி. ஸோ இந்த உலகத்தில் யாருக்கு மரணம் நடந்தாலும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக மேலேருந்து அந்த ரிலீம்லேருந்து வருவாங்க. ஹையர் சோலாக இருந்தால் ஹையர் ரெலீம்லேருந்து வருவாங்க. இப்போ லோவர் லெவலில் நீங்கள் வந்து வாழ்ந்திருக்கீங்க மோசமானால், அந்த லோவர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் சோல்ஸ் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக வருவாங்க. எது எப்படியோ உங்களுக்கு மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் இந்த ஆன்மாக்கள் கவனிக்கவும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகும் யாரோ ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத ஆஸ்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய இவங்களுக்கும் சில டெஸ்ட்டும் உண்டு. கடவுள் அவங்களுக்கும் சில லாஸ் மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னா, அவங்களுக்கு நாம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். மனிதர்களை அவங்களால கிளியராக பார்க்க முடியும். ஆனால் நம்ம கண்ணுக்கு இந்த ஆஸ்ட்ரல் லெவலில் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க முடியாது. சொல்லுவாங்கள, சாதாரண கண்ணுக்கெலாம் பேய் பிசாசு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இவங்க எல்லாருமே கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க அப்படின்னு எதனால் சொல்கிறோன்னா, அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த கடவுளோட பாதையிலேருந்து அவங்களோட லாஸ்லேருந்து வெளில வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க திரும்பி ஆன்ம உலகம் போகிறதுக்கு அவங்க விருப்பப்படலை. ஒரு நல்ல இடத்துல போய் இருந்து திரும்ப ஒரு நல்ல பிறப்பெடுத்து இன்னும் பெட்டரான ஆன்மாவாக வர்றதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஏன்னா டோட்டலாக சப்கான்ஷியஸ் அவங்க வந்து கேட்குறதுக்கு தயாராக இல்லை. இது ஒரே விஷயம். சரி, எப்போ தான் இவங்க வந்து ஆஸ்ட்ரல் ஃபார்முக்கு போகலாம் அப்படின்னா, அவங்களோட விருப்பப்படி இங்கே இருக்கலாம். அவங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ திரும்ப வந்துக்கலாம் அந்த ஆன்ம உலகத்துக்கு. இதுதான் கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஃப்ரீ வில். அது வந்து அவங்களோட ஓன் டெசிஷன் தான். சரி, நான் திரும்பி ஒரு நல்ல ஆத்மாவை மனசு மாதிரி ஆன்ம உலகத்துக்கு வர்றேன் அப்படிங்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது திரும்ப அவங்களுக்கு அந்த என்ன பண்ணுறது அப்படின்றத ஓப்பன் ஆகி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு திங்கிங்கும் அதை பற்றி வராது. மனசு மாறணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள அந்த மனமாற்றம்ங்கிறத நடக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு திரும்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதன் பிறகு தான் அந்த ஆன்ம உலகம்ன்றது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு ஆன்ம உலகன்றது ஒரு விஷயமோ இல்லை அடுத்த படிநிலைக்கு போகணுன்ற அந்த அறிவோ அவங்களுக்கு வந்து வரவே வராது. இது எல்லாமே மனசு மாறணுன்றது வந்து அவங்களோட கையில் தான் இருக்குது. அந்தந்த ஆன்மாவோட கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படியே இருக்கணுமா இல்லை அடுத்த நிலைக்கு போகணுமா அப்படின்றது. ஏன்னா ஆஸ்ட்ரல் ஃபார்மில் இருக்க நம்ம என்ன பார்த்தோம், நெகட்டிவான கர்மா தான் அந்த ஆன்மாக்களுக்கு அதிகமாகும். அவங்க வந்து ஆன்ம உலகத்திற்கு போகும்போது ஒரு கீழான நிலையில் தான் அவங்களால போய் அங்கே வந்து இருக்க முடியும். அடுத்த பிறப்பும் எப்படி இருக்கும், அவங்களுக்கு அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கான ஒரு கஷ்டமான பிறப்பு எடுக்கிற மாதிரி தான் வரும். ஸோ நம்மளோட லைஃப்ன்றது முழுக்க நம்ம கையில் தாங்க இருக்குது. இது வேறு யாருமே இல்லை. சொல்லுவாங்களே, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றது. நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் அமைதியாகவும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனோநிலையிலையும் இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளும் உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பிறப்பை எடுக்கிறது இதுதான் எனக்கு வேணும்னு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா ரெக்கார்டோடு தான் நம்ம இங்கே வரோம். நம்மளுக்கு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொன்றா ஃபேஸ் பண்ணும்போது சில பேருக்கு தேஜாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும். அதாவது இதே நிகழ்ச்சி என் லைஃப்பில் வேறு எங்கேயோ நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் யோசிப்பாங்க. இல்லை, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது, நடந்திருக்கு எனக்கு அப்படிம்போம். இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்மளோட ஆன்ம உலகத்தில் நம்ம இங்கே பூமிக்கு வருவதற்கு முன்னே நம்மளோட லைஃப்பை அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு தான் நம்ம கீழே இறங்கி வந்திருப்போம். சரி அப்படின்னு இந்த லைஃப் அப்படிங்கிறது நமக்கு டெஸ்ட்டு கிடையாதுங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ் தான். இங்கே வர்றது வந்து ஆன்ம முன்னேற்றத்துக்காக தான் வரும். நம்ம கஷ்டப்படுறதுக்காக வரவே இல்லை. ஆனால் எல்லாருமே லைஃப்பில் வந்த பிறகு இங்கே பூமியில் நம்மளோட கஷ்டங்கள் அதிகம் நம்ம புலம்புறதுக்கு காரணம், ஏன் இது, நான் எங்கே நிற்கிறேன், நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு
ஒரு பாஸ் விட்டு கொஞ்சம் அமைதியாகி என் வாழ்க்கை எந்த கோணத்தில் போயிட்டுருக்கு அப்படின்றதையோ, சரி அடுத்து இவ்வளோ தானே, அடுத்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அந்த புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையோ நமக்கு நிதானமோ இல்லாதது தான். கொஞ்சம் நிதானிக்கும் போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு நமக்கு அந்த ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தையும், இது நாள் வரைக்கும் கடந்து வந்த விஷயங்களுக்கும் இனிமேல் நடக்க போகிற விஷயத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நமக்கு புரியும். எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையை எடுத்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பர்பஸோடு தான் இங்கே வந்திருப்போம். வெறும் கர்மாவை கழிக்கிறது இல்லை. உங்கள் கர்மாவை கழிக்கிறது மூலம் சிலருக்கு நல்லது நடக்கலாம். அந்த ஒரு சின்ன பர்பஸாவது கடவுள் கண்டிப்பாக வச்சுருப்பார். எல்லாமே இங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் இலையால் பின்னப்பட்ட வலை போன்றது தான் இந்த வாழ்க்கையும் இந்த நிமிஷங்களும். அதை உணர்ந்து நிற்கும் போது தான் அந்த ஆத்மாவுக்கான நிம்மதியும் அந்த வாழ்தலுக்கான புரிதலும் நமக்கு கிடைக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.